Hello, Vanakkam and welcome to IPL 2026. Welcome to the preview show of CSK SRH ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்ல நடக்க போகுது. இது சாட்டர்டே டபுள் ஹெடரோட செகண்ட் மேட்ச் 7:30 கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். பிஃபோர் கோயிங் டு த ஷோ நம்ம வேலையை நம்ம பண்ணியே ஆகணும். என்ன ப்ரோ போன வீடியோல சொல்லவே இல்லை இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் அப்படின்னு சொன்னீங்களா? இந்த வீடியோக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், நோ ப்ராப்ளம், மன்னிச்சிருங்க. போன வீடியோல சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். அது நம்ம எடிட்டரும் போட்டிருந்தாரு. ஸோ இந்த எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்ல நடந்த ப்ரிவியூல அப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் சீசன் ஆஃப் மெமரிஸ்ல அந்த கொஸ்டினுக்கு டாப் 3 ஆன்சர்ஸ் கொடுத்த 3 பேர். ஃபர்ஸ்ட் கூமி ஃபேன் R6G 15 பாயிண்ட், செகண்ட் பாலாஜி அண்டர்ஸ்கோர் ஸ்டீஃபன் 12 பாயிண்ட், தேர்டு சூர்யா JW1CT 10 பாயிண்ட். வெரி வெல் டன், சூப்பரா ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி போனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி குவிக்கா ஆன்சர் பண்ணி அந்த டாப் ஸ்பாட்டை பிடிங்க. லீடர் போர்டை ஃபாலோ பண்ணுங்க, சீசன் ஆஃப் மெமரிஸோட வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ் பிடாக், பிக் கேம், பிக் கிளாஷ் பிட்வீன் டூ டீம்ஸ். ரெண்டு பேருமே அந்த பிரிங்க்ல இருக்காங்க. ரெண்டு வின் பண்ணி அந்த கரெக்டான 3வது வின்ன யாரு, ஒரு அடி, இந்த ரெண்டு இதுல இருந்து ஒரு அடி மேல போறது யாருன்னு முடிவு பண்ண போற கேம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேம். இப்பயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டிங் மைட் பெருசா இருக்கிற டீம் மோத போறாங்க இன் நேஷனல் ஹைவேஸ் ஆஸ் யூஷுவல். நீங்க சொல்ற மாதிரி உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன, இந்த கேம்ல என்ன காம்பினேஷன்ஸ் ஆடுவாங்க? ஆல்சோ ஒரு சின்ன இன்சைட் கொடுக்குறேன். குருநாத் மேட்ச் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நேத்திக்கு சிவம் தூபே ஈவினிங் வந்து போலிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, எரிக் சிமன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, தனியா போலிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா கலீல் வேற இன்ஜூர்டுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவருக்கு போலிங் லோட்ஸ் நிறைய வரப்போகுதுன்றத முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் வைஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றாருன்னு நினைக்கிறேன். குருநானக் காலேஜ்ல நான் கண்ண கூட பார்த்தேன் அவர் பிராக்டிஸ் பண்றத. போலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ் பிடா, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? கலீல் இன்ஜுரிலையும் ஆல அவுட் ஆஃப் த ஐபிஎல், சரியா? இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த ஐபிஎல். இப்போ 2025ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 190, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 220, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இங்கே எப்படின்னா உங்களுக்கு அப்படியே போக 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 பெட்டர் ஆகிட்டே இருக்கும் விக்கெட்டு. இந்த பிச்சில் போல் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ 2026ல என்ன இருக்கு? பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 186, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 160. 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி 205. 205 நீங்க அடிச்சே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 216 அடிச்சாங்க போன மேட்ச்ல சன்ரைசர்ஸ், அண்ட் தி பீட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கன்வின்சிங்லி. After 10 for 5, they got to 159. Please understand that. அந்த 5 விக்கெட் அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. தட் இஸ் ஹவு குட் த பிச் இட் வில் கெட் பெட்டர். அதனால இங்கே டெஃபினட்டா மும்பைல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், பெங்களூர்ல பேட் ஃபர்ஸ்ட்னுவேன், அகமதாபாத்ல பேட் ஃபர்ஸ்ட்னுவேன். இங்க யூ ஹாவ் டு போல் ஃபர்ஸ்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ப்ளீடிங்னா இதுதான் ப்ளீடிங். சீமஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.18. அதனால இப்போ போடுறத ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அதெல்லாம் கொண்டு வரும். ஸ்பின்னர்ஸ் எக்கானமியும் கிடையாது, பேஸ் போலர்ஸ் எக்கானமி. ஏன் போட்டானா அடி வாங்கும். கண்டிஷன்ஸை ஆக்சஸ் பண்ணி கரெக்டான லென்ஸ் எந்த டீம் எந்த போலர்ஸ் போலிங் யூனிட் போடுறாங்களோ தே வில் ஹேவ் அ சான்ஸ். உங்களுக்கு இப்போ இந்த 205 இங்க அடிக்கணும் அப்படின்னா இது எப்படின்னா அப்படியே விறுவிறுன்னு ஒரு இதுவா போகணும் இங்க. ஓகே, 10 ஓவர்ல ஒரு 60, அடுத்த 4 ஓவர்ல ஒரு 40, 10 ஓவர்ல 100, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது 50 ரன்னு, 11 to 15ல 150, ஒரு 55லேருந்து 60 ரன்னு கெட்ஸ் யூ டு 205 to 210. நார்மலா என்ன சொல்லுவோம், ஒரு சில வென்யூஸ்ல 7 to 10ல பார்த்தாடணும், ஈடன் கார்டன்ஸ்ல 11 to 16 பார்த்தாடணும். இங்க பார்த்தே நீங்க ஆடக்கூடாது, பார்க்குறியா அடிக்கிறியான்னு இருக்கணும். அதே சமயம் யூ நீட் டு மேக் ஷூர் தட் ராயல்ஸ் மாதிரி கண்ணாப்பண்ண பிளைண்ட் ஸ்லாகிங்லாம் பண்ணி ஒரு 3-4 விக்கெட் போட்டு க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மொமெண்டம் ஏறினே இருக்கணும். பேட்டிங் ஆர்டர் வந்து எப்படி மாற்றணும்? ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது, ஒரு 32 பால் 43 பார்ட்னர்ஷிப் கிடைக்குது, குட் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் ஒரு டேஷர் இறக்கி ரன் ரேட்டை ஏற்றினே இருக்கணும். எந்த ஒரு ஃபேஸ்லையும் ஸ்லாக்னஸ் இருக்கவே கூடாது. அந்த ஒரு ஃபேஸில் ஸ்லாக்னஸ் வந்ததுன்னா தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ, தட் இஸ் கோயிங் டு ஹர்ட் யூ. தட் இஸ் வாட் த கண்டிஷன்ஸ் இயர் இஸ்.
இப்ப எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவனை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பிரைடன் கார்ஸ் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025 and is replaced by a potential very good quick fast bowler தில்ஷான் மதுஷாங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகீத் வர்மா, சலீல் அரோரா, ஹர்ஷ் துபே, சிவாங் குமார், Praful Inge and Dilshan Madhushanka replacing Ishan Malinga and their impact is Sakib Hussain. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் 12 இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு யோசனை தான், அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க நானே பண்ணணும்னு சொல்லுவேன். நாம பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் சலீல் அரோரா. ஆனால் இந்த பேட்டிங் லைனப்பு நல்லா இருக்கு. இந்த பேட்டிங் லைனப் இவங்க 90 for 5 வர்றது கஷ்டன்றதுனால சலீல் அரோரா நம்பர் 7 தான் அனிகீத் வர்மாக்கு அப்புறம் வராருன்றதுனால 10-13 பால் தான் ஆடுறாருங்கும் போது I would rather want to have Liam Livingstone in his place who can do the same job and can give you a bowling option. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது சிவாங் குமார் ஒரு சைனா மேனு, ஹர்ஷ் தூபே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இவர் வந்து தூபே அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு இது இருக்குன்றதுனால நான் டிராப்பே பண்ண மாட்டேன் சலீல் அரோராவை. நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். பட் அது ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு வரலான்னு தில்ஷான் மதுஷாக்கா ஹேஸ் டு பிளே. விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். தில்ஷன் மதுஷங்கா 100% ஆடுவாருன்னு சொல்றீங்க. எஸ், எதிர்பார்ப்போம் அவரோட இன்க்ளூஷனை. இஷான் மலிங்காவும் ஓகேவா தான் போட்டுட்டு இருக்காரு. இவங்க போலிங் யூனிட் ஹாஸ் ஜஸ்ட் காட்டன் பெட்டர். இந்த 2 மீடியம் பேசஸ் வந்து அதை கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க பார்க்கறதுக்கு. பட் இட் வாஸ் அவங்க என்ன போடுறாங்கன்னு இந்த கேமுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரியாது. ஆஃப்கோர்ஸ் எஸ், ஸ்கவுட்டிங் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதில் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் யாருக்குமே தெரியாது என்ன போடுறாங்கன்னு. நவ் தட் தே ஆர் பீயிங் எக்ஸ்போஸ்ட், தேவ் ஆல்சோ காட்டன் 4 wickets which also put the spotlight on them. அவரை பத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ டொமஸ்டிக் கேம்ஸ் எடு, அந்த இதுல ஏதாவது டிவை பாட்டில் ஆடி இருந்தாருன்னா அதை எடு, வேற எங்கேயா டோர்னமெண்ட் ஆடிந்தாருன்னா அதை எடு, எங்கெல்லாம் லைவ் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் எடு. எப்படி பண்றாரு, என்ன எடுத்துட்டு வராங்க, என்ன ஸ்பீட்ல போடுறாங்க, வாட் ஆர் த லென்ஸ் தட் போலிங், வாட் ஆர் தியர் வேரியேஷன்ஸ். ஷக்கீப் ஹுசைன் வந்து அவர் போடுற அந்த முறுக்கு புழிகிற பாலை வந்து நல்ல டிப்பிங்கா வருது, அது எப்படி போடுறாரு, ஃபிஸ் மாதிரி நல்ல ரிஸ்ட் பிரேக் ஆகுது, ஒரு மாதிரி கொஞ்சம் பாஸ் வெர்டிகல்ல இருந்து இப்படி தள்ளுறாரு உள்ள பால. ஸோ இதெல்லாம் என்ன பண்றதுன்னு டீம்ஸ் வில் டெஃபினெட்லி டேக் டேட்டா, வில் see how to prepare against them. Of course CSK would have done their job in preparing for all of these bowlers. நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் வந்து லுக்கிங் வெரி வெரி குட் பிடாக். I think they will go with this playing 11 provided Livingston ஆடுவாங்கன்னு. Still they'll persist on playing Livingston. நான் லிவிங்ஸ்டனை வந்து இப்போ நம்பர் 5 நம்பர் 6 11வது 12 ஓவர்னா அவர் ஆட மாட்டேன், சலீல் அரோரா தான் ஆடுவேன். இப்போ உங்களுக்கு அவங்க கிளியரா என்ன பண்றாங்க, சலீல் அரோராக்கு அந்த ஃபினிஷிங் ரோலை தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சலீல் அரோரா வந்து ஒரு 30 பால் ஆடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கடோத்கஜன் பேட்டிங் லைனப் ஹஸ் ஃபெயில்ட். நிதிஷ் ரெட்டி இஸ் பேட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் இஸ் பவர் ஹிட்டிங் ஆல்சோங்கும் போது சலீல் அரோராவோட ரோல் வந்து இந்த கடைசி 10-11 பாலுங்கும் போது இன்னொரு டைமென்ஷனை ஏன் நான் ஆட் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். பட் இஃப் தே ஃபீல் இட் இஸ் ஓகே ஃபைன், இன்னொரு போலிங் ஆப்ஷனை கொடுப்பேன். அவங்க போலிங் ஆப்ஷன் பெட்டர் ஆகிட்டே இருக்கு, இன்னும் பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன் ஒழிய பை பிளேயிங் சலீல் அரோரா இஸ் நாட் எதிர்த்து இது நான் 100% என்னால் சொல்ல முடியும். தில்ஷான் மதுஷாங்கா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே. இப்போ சிஎஸ்கே பிளேயிங் 11 வித் கலீல் அஹமத் அவுட் எப்படி இருக்கணும்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வட், ஆயுஷ் மாத்ரே, டிபால் பிரேவி, சிவாம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜமி ஓவர்டன், அக்கீல் ஹுசேன், குருஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமத். தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி முகேஷ் சௌத்ரி. இதைத்தான் வந்து அவங்க எடுக்கணும். ஏன்னா அவங்க இப்போ முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா இஸ் பேசி இஸ் குவிக். முகேஷ் சௌத்ரி எனக்கு தெரியல, நீங்க ஒரு சில சமயம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நல்ல பிக் இன் ஸ்விங்கர்ஸ் போடுவார் ரைட் ஹேண்டர்ஸுக்கு. கலீல் அஹமத் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பர்ட். தென் முகேஷ் சௌத்ரி கேன் டென்ட் யூ இன் பவர் பிளேன்றதுனால there is always an option who is in standby that is going to be ராமகிருஷ்ண கோஷ். ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஐ வாண்ட் டு சப்ஸ்டியூட் பேஸ் வித் பேஸ்ன்றதுனால குருஜப்னீத் சிங் கேன் போல் குவிக், முகேஷ் சௌத்ரி கேன் போல் குவிக். ஜெமி ஓவர்டன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் ஃபாஸ்ட் பவுலராக வந்தாலே ஆச்சரியப்படுத்துக்கல. ஒவ்வொரு மேட்சும் 2 கிலோமீட்டர் வேகமாக போடுறாரு. அன்ஷுல் கம்போஜ் இஸ் bowling brilliantly. then you got அக்கீல் ஹுசைன் அண்ட் நூர் அஹமத். அப்படிங்கும்போது எனக்கு வந்து முகேஷ் சௌத்ரி தான் உள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ் பிஃபோர் தட் யூ கேன் கோ ஃபார் வின் ஃபேக்ட்.
முகேஷ் சௌத்ரி டெஃபினட்டா உள்ள வர போறாருன்னு தான் நானுமே நினைக்கிறேன். யாரும் மறந்துட வேணாம், அவர் இஷான் கிஷனுக்கு போட்ட ஒரு பால் அவர் அப்படியே தொபுகடீர்னு விழுந்தாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது இப்படி ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு பனானா மாதிரி வெளில போச்சு, இப்படி ஆட போய் புட்டிங்கன்னு போச்சு ஸ்டம்ப். நீங்க சொல்ற மாதிரி டு டிராவிஸ், டு அபிஷேக் சர்மா அண்ட் டு இஷான் கிஷன், அந்த அவே ஸ்விங்கிங் பால் ஆக்சுவலா ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு அஷ்தீப் சிங் வந்து இனிஷியலா 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து விட்டு ஆட்டி விட்டாரு, இப்படி அப்படியும் போட்டு விட்டாரு. கட்டார் முட்டார்னு போன மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸும். ஃபர்ஸ்ட் 6 பால் 5 பால் பீட் அண்ட் சக்கு சக்கு சக்குன்னு பீட் ஆயிட்டு இருக்காங்க. ரிக்கல்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி ஒரு ஸ்பெல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முகேஷ் சௌத்ரி நிறைய சான்ஸ் இருக்கு. பட் நல்ல ஒரு குட் போலிங் ஃபார்ம்ல இருக்காரான்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அஃப்கோர்ஸ் ஹி டெஃபினெட்லி ஃபிட் இன் ஸ்ட்ரெயிட் டு த பிளேயிங் 11. போன மேட்ச் குர்ஜப்னீத் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு பீடாக். தே வில் ஸ்டில் பர்சிஸ்ட் வித் குர்ஜப்னீத் தான் நினைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் மேட்ச்ல நீங்க தான் சொன்னீங்க. ராமகிருஷ்ணா கோஷ் ப்ரீவியஸ் மேட்ச்ல த சேம் பர்சன் ஹூ சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ செட் குர்ஜப்னீத் வாஸ் பிரில்லியன்ட்னு. ஸோ ஒரே ஒரு மேட்ச்னா இல்ல ஐ எம் பிரைசிங் யூ ஆன் தட். யூ மேட் அ வேலிட் பாயிண்ட். ஹி மேட் மில்லர் லுக் அட் ஷாக். டப்புன்னு விரல அடிச்சது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிளேயரோட டேலண்ட் இவனுக்கு சரக்கு இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை பண்ணவே கூடாது. ஐம் டெல்லிங் திஸ் டு த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஆமா போன மேட்ச் அடி வாங்கினார் இல்லைங்களா. ப்ரீவியஸ் மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ரீசன் வேர் சிஎஸ்கே ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஹாஸ்டிலிட்டி வாட் ஹி கிரியேட்டட் இன் த மிடில் ஓவர்ஸ். இஸ் சர்டன்லி டேலண்டட். அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போடுவார். இஸ் குவிக், இஸ் பேசி, இஸ் நாட் ஸ்லோ. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா போடுவார், பெரிய ஸ்விங்கர்ஸ் போடுவார், ஆனால் ஸ்லோ அவர். பட் அவர் பேட்டிங் டைமென்ஷன் இன்னும் எவ்வளோதான் பேட்டிங் வேணும். அக்கீல் ஹுசேனும் பேட்டிங் ஆடுவார், சர்ஃப்ராஸ் கான்கே பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது கோ வித் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர் தட் இஸ் குர்ஜப்னீத் சிங், பர்டிகுலர்லி வித் லாஸ் ஆஃப் இவர் கலீல் அஹமத். என்னை பொறுத்த வரைக்கும்னு அப்படிதான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு 2 போலிங் ஃபேக்டர் என்னன்னா, போலிங் இன் பவர் பிளே. ஓகே, நோ மேட்டர் வாட் இவங்க என்ன ஒரு இவங்களோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அக்கீல் ஹுசேன் பேண்டு போலிங் போட முடியாது. அக்கீல் ஹுசேன் ஏன்னா டாப் 3 வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர் கூட போட மாட்டார். யூ பிளே ஆஸ் அ பேட்ஸ்மேன். யூ மைட் பி ரீப்ளேஸ் பை பிரசாந்த் வீர் ஆல்சோ. அதுவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் போலிங் போட மாட்டாரு, ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு ஐசி சுருள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பவர் பிளேல அக்கீல் ஹுசேன் போட மாட்டாரு. ஓகே, 100 மேடம் பவர் பிளேல கொடுக்கக்கூடாது. ஏன்னா இஸ் டேர்னிங் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். when you turn the ball away from the left handers with the power play, no fielders on the off side. 2 டிராவிஸ் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் தே எக்ஸ்ப்ளோர் ஆஃப் சைடு வெரி வெரி வெல்ல. பவர் பிளே 150 நல்லா போட்டாலும் விட்டு இன்சைட் அவுட் நொறுக்கிடுவாங்க. அவரும் போலிங் போட முடியாது. ஓகே, இவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னரும் கிடையாது. இவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் போலிங் போடுறதுக்கு ஆளும் கிடையாது. மேத்யூ ஷாட் 12 இருந்தா தான் ஆட முடியும், வெளில இருந்தா ஆட முடியாது. ஐசிசி ரூல் படி உள்ள இருக்கணும். ஸோ அவர் உள்ள வர முடியாது, அவர் விட்டுருங்க. ஓகே, இவங்களுக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு முகேஷ் சௌத்ரி. பட் ஐ ரேட் him. I am the one who said you have to play. Inexperienced Gurjapneet Singh, but I rate him. But he has to play. And then Anshul Kamboj. ஜெமி ஓவர்டனுக்கு எப்படின்னா ஃபீல்டு ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், லென்த் ஹார்ட் லென்த் அடிப்பாரு. ஹெட்டுக்கெல்லாம் நீங்க இங்க போட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் 2 பக்கமும் கடைஞ்சிருவார், பாயிண்ட்லயும் ஸ்கொயர் லெக்லயும். ஸோ இவங்களுக்கு என்னன்னா இந்த பவர் பிளேல இவர் போனதுனால அக்கீல் ஹுசேன் போலிங் போட முடியாது ரூல் படி. கலீல் அஹமத் இன்ஜுரின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல யார் போட போறான்றது சிதம்பரம் ரகசியம். விசு சார் படம் எடுத்தார் அந்த மாதிரி. இவங்களுக்கு நான் சொல்றேன், அவர் வந்து ரொம்ப நல்ல போலர் தில்ஷான் மதுஷாங்கா, பியூட்டிஃபுல் சைனிங் இது. அதே மாதிரி இந்த பிரஃபுலிங்கே ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாரு. ஓகே, சக்கீப் ஹுசேன் ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாரு. ஹர்ஷ் துபே இட்ஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் இம் போலிங் பிகாஸ் ஆஃப் 2 ரைட் ஹேண்டர்ஸ் கமிங் இன். அதுல எந்த நம்பர் 3 ருத்ராஜுக்கு அவரும் போட சான்ஸ் இருக்குன்றதுனால பெட்டரா பண்றதுக்கு ஈவன் தோ சிஎஸ்கே பேட்டிங் இஸ் ஆல்சோ வெரி குட். அந்த 6 overs பவர் பிளே வித் அக்கீல் ஹுசேன் பேண்ட் ஃப்ரம் போலிங், அப்புறம் வந்துட்டு இவரு முகேஷ் சௌத்ரி அண்ட் குர்ஜப்னீத் சிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கமிங் இன், அந்த எட்ஜ் எஸ்ஆர்எச் இருக்கு. நியாயமா பேசணும். அதுக்கப்புறம் ஃபேன் பீடாக வருவான், அவன் அப்புறம் வரட்டும், முதல்ல அனலிஸ்ட் முடியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 overs ஆஃப் பேட்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் 10 overs ஆஃப் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஆன் அண்ட் ஆஃப். அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஆன் அண்ட் ஆஃப். டிராவிஸ் ஹெட் இஷான் கிஷன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் இஸ் ரன்னிங் ஃபார் தி ஆரஞ்சு இது கேப்பு. இப்போ இங்கிலுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெக்வர்ட் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஐ டோன்ட் கேர் அ டேம் அபவுட் இட். அவர் வருவார் ஃபார்முக்கு, சந்தேகமே இல்லை.
சேட்டன் வந்து அடுத்த கியர்ல ஆடிட்டு இருக்காரு, அதுலயும் எந்த சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஆயுஷ் மாத்திரை இஸ் ஆல்சோ பிளிஸ்டரிங். டிவால்டு பிரீவிஸும் வாட் யூ கேன் டூன்றதுனால அதுல எந்த பெருசா எட்ஜும் இல்லைன்னுவேன். பட் இந்த போலிங் எட்ஜ் அப்படிங்கும் போது அந்த பவர் பிளே செட்டிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எட்ஜ் ஈவன் தோ தெர் இஸ் லாட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் சன்ரைசர்ஸ் ஆல்சோ, பட் மெக்கானிக்கல் போலர்ஸ் ஒரே இடத்துல அடிப்பாங்க. சக்கீபா இருக்கட்டும், ஹிங்கேவா இருக்கட்டும், அதே மாதிரி தில்ஷாங்கா ஹஸ் காட் லாட் ஆஃப் மதுஷாங்கா ஹஸ் காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் வேர்ல்ட் கப்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. அண்ட் ஆல்சோ ஹர்ஷ்தூபே ஊமேரிட் கொஞ்சம் எட்ஜ் அங்கே இருக்குன்றதுனால இவங்க SRH will go with a tiny edge of 51-49. ஆனா P-Dog as a fan last ரெண்டு கேமும் has given edge 61-39 to CSK. P-Dog as a fan will still go with 61-39 edge to CSK, but the analyst P-Dog will stick on to 51-49 in favor of Sunrisers Hyderabad. Vicky, please give your edge. எனக்கு அனலிஸ்ட் இது இது கிடையாது, ஒரே எட்ஜ் தான் நான் கொடுக்க போறேன். சி தேர் ஆர் ஃபியூ ஃபேக்டர்ஸ். எஸ், நீங்க சொன்ன மாதிரி 100% ட்ரூ. ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஆரஞ்சு துணியில டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, எல்லோ கார்னர்ல டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் கன்சாலிடேஷன் பர்பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கேம் எடுத்தீங்கன்னா இங்க 4 கேம் சக்சஸ் ஆகிற இடத்துல இங்க ஒரு 5.5 கேம் 6 கேம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேக்டர்ல சிஎஸ்கே 61க்கு 1 இருந்தாலும் 210 ரன் அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் வச்சிருக்காங்க. அது ஒரு ஒத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல. ரெண்டாவது ஒன்னு SRH has gotten to a rollicking start of 75 no loss or 70 for 1, and then there is no looking back. அதுக்கப்புறம் it is definitely going to end up scoring 220 or 225, where it is going to get tougher even if they have slightly inexperienced bowling. If they post a mammoth total, it is going to be a very it is going to be an uphill task for CSK to climb this mountain. So அந்த ஒரே ஒரு எட்ஜ்ல நானுமே I am just going to favor SRH. கஷ்டமா தான் இருக்கு, பட் எட்ஜ் கொடுக்கறதுக்கு 52-48 SRHக்கு தான் போகுதுன்னு ஐ ஃபீல். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, சி ஆப்வியஸ்லி த மொமெண்டம் ஆல்சோ இஸ் வெரி குட் வித் சிஎஸ்கே. பட் ஒரே ஒரு ஃபேக்டர்ல என்னன்னா, அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலிங் நிஜமாவே இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. அவங்க அடுத்த கேம் என்ன போடுவாங்கன்னே தெரியாது. சஞ்சு சாம்சன் திடீர்னு ஒரு பால் இங்கே இப்படி போடுறாரு, பால் பிச்சா அவுட் ஸ்விங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் உள்ள போடுற போலர்னா எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு வெளில போட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவரை பத்தி டேட்டாவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஷக்கீபும் டெத்துல நல்லா போடுறாரு. அதுதான் ஒரு பிரச்சனை இப்ப நம்மளுக்கு. டெத்துல நல்லா போட்டு ஒருவேளை அவர் டானவன் ஃபெரரா ஒரு மாதிரி இப்ப ரெண்டு ஷாட் ஆட வச்சாரு ஒரே பாலுக்கு. அந்த மாதிரி பிரவிஸையோ இல்ல சிவம் தூபேவையோ ஒரு குரூஷியல் டைம்ல ஒரு விக்கெட் எடுத்து விட்டாருன்னா, அதுக்கப்புறம் அந்த ஈவன் இன் செட்டிங் ஃபேஸ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் சிஎஸ்கே டு கெட் டு 200 or 210 or post a big total where they can bowl and defend. There are factors where SRH is actually ticking the boxes, but CSK cannot be taken light. It is going to be a very close game because இந்த கேமுக்கு எட்ஜு கொடுக்க வேணாம் தான் நினைச்சேன். பட் எட்ஜு கொடுக்கலான்னு நீங்களும் எட்ஜு கொடுக்குறீங்க. இப்ப எல்லா கேமுக்கும் நான் உங்களை ப்ரெஷர் போட்டு எட்ஜு கொடுக்க வச்சிடுறேன். அதாவது 2 எட்ஜா கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நான் ஒரு எட்ஜு கொடுக்குறேன். ஐ திங்க் திஸ் இஸ் SRH ஃபோர்டேன்னு நினைக்கிறேன். வேற ஐ டோன்ட் திங்க் அது இன்னொரு வாட்டி மீட் பண்றாங்களா சிஎஸ்கே SRH இந்த டோர்னமெண்ட்ல? ஐ டோன்ட் திங்க் சோல. ஆர்சிபியும் SRHும் மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க அவையில மட்டும். ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு கோ இன் ஃபேவர் ஆஃப் SRH. யார் இட் இஸ் ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் வாட் த வின்னிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் வாட் ஈச் டீம்ஸ் காம்பினேஷன் அண்ட் பேலன்ஸை பொறுத்து. ஏன்னா இங்க ஒரு மெயின் ஸ்ட்ரைக் பவுலர், நியூ பால் பவுலர் இல்ல. ஸோ அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போறது யாருன்னு தெரியல. அவர் ரீப்ளேஸ் பண்ணா எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ அதுவுமே ஒரு கேள்விக்குறி இந்த பக்கம் இருக்கு. சிஎஸ்கேக்கு நிறைய தடங்கள் இருக்கு. பட் hope they put a good show and hope they prove me wrong in this one. 52-48 to SRH inside length. 2 game changes P-Dog, 1 from each team. One word answer from me and you. That is Travis Head from SRH and Sanju Samson from CSK. Oh, Travis Head Sanju. நான் Sanju Abhishek. நான் இந்தியாவோட ஓபனிங் பேரை கொடுக்குறேன். சஞ்சு அண்ட் அபிஷேக். அபிஷேக் நீங்க எடுங்க, போன தடவை நீங்க எடுத்த போது அவர் 0ல அவுட் ஆயிட்டார். அபிஷேக் எடுங்க. நினைச்சேன் சொல்லுவீங்க, நீங்க நினைச்சேன் சிஎஸ்கேக்கு ஃபேவரா பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். இந்த கேம் விட மாட்டாரு. ஏன்னா
அபிஷேக் சர்மா 0 அடிச்சா அடுத்த மேட்ச் என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டக்குன்னு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். எட்ஜும் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா அவருக்கு வந்து உடம்பு வேற கொஞ்சம் முடியல. என்ன போட்டு பொழந்து எடுத்துருவாரு. என்ன இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க நீங்க அப்படின்னு. எஸ் பிடாக். பம்பிள் பி அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஒரு கொஸ்டின். பம்பிள் பி 4401 கேட்டிருக்காரு அபவுட் முகுல் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி பத்தி பேசினா முகுல் சௌத்ரி. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் லுக்கிங் ஹிம் பிளே ஸ்பின் டுடே. Nothing against him, but the way he breaks his wrist while playing shots and playing the way he played the spin today looks like someone who does not belong in this league. My main question is, what does the talent scout look at? Just the scores and number of sixes the players hit, or do they consider technique as well? Is technique not even considered with the changing dynamics of T20? Your thoughts, please. ஆஹா, கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டான கொஸ்டின் வந்து எடுத்துன்னு வந்து சேர்க்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அடாடாடாடா, அது ஒரு சரியான சந்தோஷம். செம கொஸ்டின் மாட்டிருக்கு பீடாக். பிரில்லியண்டா ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து எங்களை அப்படியே புல்லரிக்க வைங்க. முகுல் சௌத்ரியை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்பின் ஆடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. ரிஸ்ட் எல்லாம் கட்டாரமுடான்னு பிரேக் ஆகுது. டேலண்ட் ஸ்கவுட்டிங்ன்றீங்களே, அதை வந்து வெறும் ஸ்கோர்ஸ், நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் விட்டு இழுத்து எவ்வளவு தூரம் அடிக்கிறாருன்றத மட்டும் பார்த்து தான் வருதா, இல்ல டெக்னிக், ஸ்பின் பேட்டிங், பேஸ் போலிங் பேட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸோட வருதா? அது எப்படி பண்ணுவாங்க? யுவர் தாட்ஸ் ப்ளீஸ். இதைத்தனையே நிறைய தடவை சொல்றேன். இந்த கிரிக்-இன்ஃபோ, கிரிக் பஸ்ல டாப் ஸ்கோர்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் த ஒரு சில பிளேயர்ஸை பற்றிலாம் ஒரே ஒரு இன்னிங்ஸ் பார்த்த உடனே ஒரு ட்வீட் போடுவேன், ஹி பிலாங்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு. சில சமயம் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்கோர்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி மிஸ்லீடிங் டு யுவர் ஐஸ். அவர் ஒரு ஒன் டைமென்ஷனல் பவர் ஹிட்டர், பேஸ் பவர் ஹிட்டர். ஸ்பின்னர்ஸையும் பிக்கப் ஃபிளிக் அடிக்க போறாரு. இஸ் நாட் ட்ரை டு ஸ்லாக் ஸ்வீப். பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் அவர் கொடுத்துருக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமசாலியா இருப்பாருன்னு அவர் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா இப்படி டிஃபென்ஸ் ஆடுறாரு, அப்படியே அப்படியே ஸ்லோ ஒரு பால் அப்படி தூக்கி போட்டார் பாருங்க குருணால் பாண்டியா. கால் முன்னாடி வரவே இல்லை, அப்படியே பேட் இப்படி வச்சு இப்படி டிஃபென்ஸ் ஆடினாரு. அந்த மாதிரி பேட்ஸ்மேன்க்குலாம் என்ன பண்ணுவேன், திமுறா நான் ஷார்ட் லெக் வெயின்னுவேன். T20 கிரிக்கெட்ல ஷார்ட் லெக் வெய், ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க மாட்டேன்றாரு. அப்படியே முன்னாடி ரீச் பண்ணி பிக்கப் ஃபிளிக் அடிக்க போறாரு, இவரை ஃபாஸ்ட் பவுலிங் அடிக்கிற மாதிரி. அப்படிங்கும்போது எப்படின்னா ஒன் டைமென்ஷனில் அப்படியே செட்டப் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் அங்கே இங்கே உடம்புக்கு லென்த் மிஸ் பண்ணினா பவர், காட்டு பவர் அதில் அடிச்சிரு. இன்னொன்று என்னன்னா, லெட்ஸ் பி ஹானஸ்ட் ஹியர். ஒரு மேட்ச் வந்து ஃப்ரம் நோவேர் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. போன மேட்சும் ஒரு 30 ரன் வென் லக்னோ வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஸ்கோர்டுங்கும் போது we should not have a reservation even though the point what is making is valid. அதை நான் டிஸ்கார்ட் பண்ண மாட்டேன். இப்ப டிஸ்மிஸ் பண்ண முடியும் என்னால. அவர் சொன்னதை என்ன பாக்குறீங்க, கிரிக்கெட்டு என்ன மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, போன மேட்ச் அவர் தானே ரன் அடிச்சாருன்னு. அது வந்து இந்த கொஸ்டின் கேட்டவருக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சொல்றது ரைட்டு, டெக்னிக்கலா சவுண்ட் மாதிரி தெரியலையே, இந்த லெவல்ல அவர் சர்வைவ் ஆவாரா அப்படின்னு. அதைத்தான் என்ன பண்ணணும், அவரை மாதிரி ஆளெல்லாம் கடைசி 5 ஓவரை தான் நீங்க வச்சுக்கணும். அவர் உள்ள போகும்போதே எப்படி இந்த பவர் ஹிட்டிங் மோட்ல இருக்கணும், தேர்ட் மேன் உள்ள இருக்கணும், ஃபைன் லெக் உள்ள இருக்கணும், இங்கே ஷார்ட் பால் போடணும், வைட் யார்கர் போடணும், ஃபீட் யார்கர் போடணும், தென் யூ கேன் லைன் அப் ஹெலிகாப்டர் ஷாட், அது ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 11வது ஓவரில் ஒரு 97 for 5 போறீங்க, கொஞ்சம் ஸ்லோ பிச்சுனா மாட்டிப்பாரு. ஏன்னா உங்களுக்கு சாலிட் டிஃபென்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டு. பட் ஐ வில் நாட் ரைட் முகுல் சௌத்ரி ஆஃப் ஃபார் ஒன் ரீசன், தட் இஸ் புட் அப் சம் பர்ஃபார்மன்ஸ் ஆன் the limited opportunities he has got. ஆனா அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். டேலண்ட் ஸ்கவுட்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, முதல்ல இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், கரெக்டா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் டிஃபென்ஸ், பேக் ஃபுட் வந்து டிஃபென்ஸ் ஆடும்போது பேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லைன் ஆஃப் த பாடி அண்ட் தென் டிஃபெண்டிங். இதைத்தான் T20ல பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன், டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் பார்ப்பேன், டவுன் ஸ்விங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல வருதான்னு பார்ப்பேன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் போது உங்களுக்கு ஹெட் ஸ்டில்லா இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவேன், ரெக்கமெண்டே பண்ணுவேன், இந்த பையனை வந்து நெட்ஸு கூப்பிட்டு கடைஞ்சி எடுத்துருவேன், மேட்ச் சிமுலேஷன் கொடுப்பேன். நீ இப்போதான் ஆடுறேன்னா 8வது ஓவரில் நீ உள்ள வந்தீங்கன்னா இந்த 7 to 15 எப்படி எடுத்துன்னு போவேன், கடைசியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போலர் போடுறான், ஷமார் ஜோசப் மாதிரி ஒரு போலர் போடுறாங்க, பும்ரா மாதிரி ஒரு போலர் போடுறாங்க, இல்லை சிவாங் குமார் மாதிரி போலர் போடுறாங்க, எப்படி ஆடுறான் அப்படின்னு அவனை ஒரு 2-3 நாள் ஒரு 10 மேட்ச் சிமுலேஷன் கொடுத்து
அதுக்கப்புறம் ஐ ஒன்ட் ஈவன் கோ வித் வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்கோர்ஸ் வாட் இஸ் புட் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். ஓகே, அவனுக்கு இந்த டிக்கு பேராமீட்டர்ஸ் டெக்னிக்கலி நான் பார்த்தது இருக்கு. அந்த மேட்ச் சிமுலேஷன் அவன் டிக்கு நான் அவனை செலக்ட் பண்ணிடுவேன். இது வந்து அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். ஒரு எவிட் கிரிக்கெட் ஃபாலோவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய கிரிக்கெட் இவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட் கொஸ்டின் சார். கீப் இட் அப் விக்கி ப்ளீஸ். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒன் மோடு ஒன் டைமென்ஷன் பிளேயர் மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சது. ஏன்னா ஸ்பின்ன ஒன்னு டிஃபென்ஸ் இல்லைன்னா ஒரே ஒரு ஹாய்க்கு எங்க போட்டாலும் ஒரு ஹாய்க்கு, அதுவும் நேரா தான் வருது பேட்டு. அதே மாதிரி அவர் போட்ட பால் கூட ஒரு சிக்ஸ் அடிச்சாரு குணால் பாண்டியாவை. போட்ட பால் நின்றுச்சு லைட்டா, இவர் முட்டி ஹாஃப் முட்டி போட்டு இப்படி ஸ்லாப் பண்ணிட்டாரு லாங் ஆன் மேல ஒரு சிக்ஸ். அவர் ஒயிட் கண்ட்ரியில ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் பீடாக். அதுதான் சொல்றேனே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கவுட்டிங் இருக்கு. என்ன தேவைன்றது உங்களுக்கு, உங்க டீமுக்கு என்ன தேவை அண்ட் உங்களை நீங்க யாரை பார்த்து என்ன ரோலுக்கு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஒருத்தர் வந்து ரஜத் பத்திராஜ் மாதிரி பயங்கரமா ஸ்பின் ஹிட்டரா இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு ரோல் தேவையா, அந்த இடத்துல ஃபில் பண்ணணுமா, அப்படியே அந்த மாதிரி அப்ப எடுப்பாங்க. அண்ட் ஐபிஎல் இந்த டைனமிக்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. எப்படி சொல்றது, டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் ஒர்க் ஆகுது. என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு சப்ளை இருந்ததுன்னா ஓகே. அதுக்கு சப்ளை கம்மியா இருந்ததுன்னா தான் நிறைய பைசாக்கு ஒரே ஆளு ரெண்டு ஆள்லாம் நிறைய பைசாக்கு போறது ரீசனே சப்ளை இல்லை. அந்த குவாலிட்டி அந்த அந்த இதுலன்ற போது தான் அந்த மாதிரி ஒரு நடக்குது. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். இந்த கேமோட ஃபைனல் தாட்ஸுக்கு போயிடலாம். பெரிய கேமா இருக்க போது இந்த கான்டெக்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அண்ட் ஆல்சோ ஐபிஎல் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு ஐபிஎல். இப்பதான் பயங்கரமா சூடு பிடிக்குது. இந்த கேம் ஒரு பயங்கரமான சூடு இல்ல, தீ பிடிக்க போகுது ராஜீவ் காந்தியில மேட்ச்ல. எஸ் பீடாக். அதாவது ரொம்ப சிம்பிள். சிஎஸ்கேவும் வந்து ஒரு மொமெண்டத்தோட ஆஃப்டர் லாட் ஆஃப் பேக்லாஷ் 3-3 தோத்துட்டு தே ஃபவுண்ட் அ வே டு வின் 2 games அகெயின்ஸ்ட் டெல்லி கேபிட்டல். தி கேம் 2 out of 2 வின். அப்புறம் போன மேட்ச் 192 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், ஒரு ரன்னு கூட மேலே அடிக்கல. கன்வின்சிங்காக அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஜோல்ட் வந்திருக்கு. இந்த ஐசிசி ரூல்லாம் பார்க்காம தைரியமா வந்துட்டு நீங்க அடிக்கடி சொல்லி என் காதே சேவ்ட் ஆயிடுச்சு. அதாவது அகில் ஹுசேன் தான் அபிஷேக் சர்மாவை வேர்ல்ட் கப்ல எடுத்தாரு அப்படின்னு. அது அட்லீஸ்ட் இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு முன்மொழிஞ்சிங்க. விசு சார் சொல்ற மாதிரி நான் இப்ப வழிமொழிகிறேன். அதை இதை பார்த்தா அது போடுங்க. அகில் ஹுசேன் அடி வாங்கினா பரவாயில்ல, அவருக்கு கில்லாடி பவுலர்யா, விக்கெட் எடுப்பாருயா. தயவு செஞ்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுங்க, இல்ல செகண்ட் ஓவர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் உங்களுக்கு முகேஷ் சௌத்ரிக்கோ ஜப்பிக்கோ கொடுத்துட்டு ரெண்டாவது ஓவர் இவர் கொடுங்க ப்ளீஸ். இவரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவர் நீங்க பவர் பிளேல வேஸ்ட் பண்ணி ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து திருப்பி 2 லெஃப்ட் ஹேண்டர் 7th ஓவர்ல இருந்தா அப்பயும் அவருக்கு போலிங் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் ஆடுறதே பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அந்த பயத்தெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் எஸ்ஆர்எச் பிளேட் பிரில்லியன்ட் கிரிக்கெட் இந்த லாஸ்ட் கேம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பேட்டிங் கிளிக், த bowling click, they played the right combination and the team is really strengthened by the arrival of Dilshan Madhushaka. That is an absolute honesty. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஹானஸ்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை அந்த ஒரு ரசிகனை வெளியில் எடுத்து வச்சுட்டு யாருக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவரும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் ரசிகன் ஃபார் சிஎஸ்கே ஹஸ் given 61-39. அது ஏன் அதை கொடுத்தேன்னா 2 தடவையும் இந்த 61-39 கொடுத்தா 2 தடவையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி, திருப்பி அதையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லக்கில் அடிச்சு பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேனும் இருக்கான். அதனால இந்த அனலிஸ்டா ஐ ஸ்டில் புட் மை மணி ஆன் எஸ்ஆர்எச் டு பேக் ஆன். விக்கி அதையும் சொல்லியிருக்காரு. வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல் ப்ரிவியூ ஆன் திஸ் டபுள் ஹெட்டர் ஆன் ஹவு கரெக்ட் ஆர் வி போத் in the analysis perspective or the fan perspective until we come back and entertain you for a solid double header on Sunday. Thanks a lot and bye bye.